He is in me, அவர் என்னிலும் I am in you. நான் உங்களிலும். So it's all intertwined. நாம் ஒருவரோடு ஒருவர் பிணைந்திருக்கிறோம். பின்னி பிணைந்திருக்கிறோம். Amen. That's why it says the threefold cord cannot be broken. அதனால்தான் threefold cord cannot be broken. அக்கா முடியுமா? When I was young, I used to think, why they take 3 strands? Why not 2? நான் சின்ன வயசுல யோசிப்பேன், ஏன் 3 இது எடுக்கணும், 2 எடுத்துக்கலாம். I tried doing that. அதுவும் செய்து பார்த்தேன். It immediately comes off. ஆனா உடனே வெளியில வந்துரும். But when you have the third strand, ஆனால் 3வது அந்த ஸ்ட்ராண்ட் இருக்கும்போது it will stay stronger. அது நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். So we have this communicating glory, which is a very, very special glory. அதனால இந்த ஆண்டவரோடு உறவாடுகிற இந்த மகிமை ரொம்ப விசேஷமான ஒரு I can மகிமை. say if God did not communicate with me, I would have been dead long ago. ஆண்டவர் என்னோடு அவர் பேசல, என்னோட கம்யூனிகேட் பண்ணலன்னா நான் எப்பவுமோ செத்துருவேன். Or I would have been in depression. இல்லாட்டி நான் மன அழுத்தத்துல போயிருப்பேன். Okay, but because God communicates, ஆனா ஆண்டவர் என்னோட உறவாடுவதனால, because we hear His voice, ஏன்னா அவருடைய குரலை செவியில கேட்பதனால, it becomes easier for us to go through our life.